கோவிலுக்கு சென்று ஏன் இறைவனை வணங்குகிறோம்? இதற்கு அர்த்தம் என்ன? இதற்குண்டான விளக்கத்தை கீழுள்ள பதிவில் காணலாம். கோவில் சென்று அமைதியாக இரு கை கூப்பி பார்வையை முன்னிறுத்தி மனதினை ஒருநிலைப்படுத்தி பக்தியோடு இறைவன் முன் நின்று வணங்குகிறோம். அல்லது நம் மனதில் உள்ள குறைகளை விண்ணப்பமாக வைக்கிறோம். அப்பொழுது மூலஸ்தானத்தில் கற்பூர தீப ஆராதனை இறைவனுக்கு மார்பகத்திலிருந்து கீழ்நோக்கி கொண்டு சென்று மேல் நோக்கி சென்று முகத்தின் முன் நிறுத்தி ஆரத்தி காண்பிக்கப்படுகிறது. இதற்கு அர்த்தம், நம் முன்னோர்களோ அல்லது தீப ஆராதனை காட்டுபவர்களோ முறையான விளக்கம் யாரும் கூறவில்லை. அதற்கு அர்த்தம் என்னவென்றால், பக்தி மார்க்கமானது மார்பகத்திலிருந்து ஆன்ம ஒளியானது கீழ் நோக்கி பாதம் தொட்டு பிறகு மேல் நோக்கி நெற்றியின் முன் தீப ஆராதனை காட்டி கொண்டு வந்து பக்தர்களுக்கு தீப ஆராத்தியை காட்டுகிறார்கள். அதை நாம் இருகரம் தொட்டு முகத்தில் இரு கண்களை மூடி நெற்றியில் கைகளை வைத்து தொட்டு வணங்குகிறோம். இதற்கு ஆன்ம ஒளியானது மார்பகத்தில் இருந்து பாதம் தொட்டு பிறகு மேல் கொண்டு வந்து நெற்றியில் நிறுத்துகிறார்கள். அதை நாம் கண்மூடி நம் உடலில் இருக்கும் ஆன்மாவானது நெற்றியில் இரு புருவத்திற்கும் இடையில் இருக்கும் ஆன்மா என்கின்ற ஒளிதான் என்பதை உணர்த்துவதற்காக கோவிலில் தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டு நாம் வணங்குகிறோம். இதுவே அதற்கு அர்த்தமாகும். நம் உடலில் இருக்கும் ஆன்ம ஒளியானது இரு புருவங்களுக்கு இடையே புருவ மத்தியில் ஒளியாக இறைவனை பார்ப்பதற்கான தீப ஆராதனை முறை காலந்தொட்டு நம் முன்னோர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நம் உடலில் இருக்கும் இறைவனை உணர்த்துவதற்காக நடைமுறையில் வெகு காலமாக வைத்திருக்கிறார்கள்.